ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜன் வந்து பொழைச்சிருக்காரு. நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, அந்த டாக்டரை உண்மையான டாக்டரை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாருனா வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து என்னோட மாமாவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. இதெல்லாம் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கோசம் இவன் எவ்வளோ வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவனை எப்படி வந்து நடிக்கிறதுன்னு சொல்றது. ராஜராஜன் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக இப்போ வந்து உயிர் பிழைச்சி வந்து என்ன சொல்கிறதுனா, முதல் வார்த்தை என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கோசம் தான் நான் இந்த சாகர வரைக்கும் வந்து நான் போனேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட மாப்பிள்ளை தான் வந்து வீட்டுக்கு வந்து மருமகனாக வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா இப்போ எதுக்கு அந்த பேச்சு, நம்ம அதெல்லாம் வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை, எனக்கு இப்போவே வந்து ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். கார்த்தி வந்து சொல்கிறாரு, சரி மாமா, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு. இப்போவே வந்து எனக்கு இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணியே ஆகணும். என் மாப்பிள்ளை தான் வந்து எனக்கு மருமகனாக வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு சாமுண்டீஸ்வரி கிட்ட. இப்போதைக்கு சாமுண்டீஸ்வரியால் எதுவுமே வந்து சொல்ல முடியல. சாமுண்டீஸ்வரிக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க, சமாளிக்கோசம் சரிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு குணமாகி முழுசாக வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரேவதி என்ன சொல்கிறாங்க, அம்மா இப்போதைக்கு எனக்கு இந்த கல்யாணத்தை பற்றி தயவு செய்து பேசாதீங்கம்மா, திருப்பி என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கே எப்போ தோணுதோ நான் அப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இளரேவதி அப்பா தான் வந்து இதை வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் இப்போ தான் உயிர் பொழைச்சி வந்திருக்கீங்க, நீங்கள் தயவு செய்து இந்த கல்யாணத்தை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கார்த்திக் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ஏன் மாமா அவசரப்பட்டீங்க, நான் தான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அவசரப்பட்டு இந்த மாதிரி இந்த மருந்து கிட்ட தேவையில்லாமல் கத்தி குத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் தான் வந்து உறுதியாக வந்து சொன்னல கண்டிப்பாக நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏன் அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மயில்வாகனம் சொல்கிறாரு, ஆமாப்பா சகல, நான் கூட சொன்னேன் கார்த்தி சகலை வந்து விடமாட்டாரு, எப்படியாச்சும் வந்து ரேவதி கல்யாணத்தை நிறுத்திடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் மாமா கேட்காம எனக்கு என்கிட்ட வந்து தெரியாமல் போய் கத்தி வாங்கிட்டு வந்து மருது வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தார். பாருங்க மாமா, இந்த விஷயத்த நான் சொல்லாததுனால எல்லாரும் என்ன பிடிச்சி திட்டினாங்க, நீங்கள் அப்பயே தடுத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீங்கள் இவ்வளோ தூரம் துணிஞ்சு அவனை வந்து குத்துறதுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ராஜராஜன் சொல்கிறாரு அதுக்கு, இல்லை மாப்பிள்ள, நீங்கள் கஷ்டப்படுறத நான் கண் எதிரில் வந்து நான் பார்த்துட்ருக்குறேன், அதனால தான் என்னால் முடியல, அந்த மருந்து தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அவன் ஒரு ஐயக்கும் தெரிஞ்சு கூட என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்டான், அதனால தான் கோவம் பொறுக்க முடியாமல் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இனிமேல் வந்து எதை பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணுங்க மாமா, நீங்களே எந்த முடிவும் எடுக்காதீங்க, ஏன்னா வந்து அவங்களாம் வந்து நம்மள மாதிரி கிடையாது, அவளாம் ஒரு நெட்வொர்க் வச்சு நடத்துகிறேன்னு சொல்கிறான், அவன் வந்து இந்த மாதிரி துணிச்செல்லாம் வந்து ஈஸியாக வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மாப்பிள்ள, இனிமேல் நான் எதுவும் வந்து இந்த முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன்.